42 சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது பிரதமராக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. 42 சட்ட திருத்தம் 1976. அப்போ இருந்தவங்க யார்? இந்திரா காந்தி. இதில் நிறைய விஷயம் மாற்றிருப்பாங்கல்ல. 1976 இந்த சட்ட திருத்தத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. குறு அரசியலமைப்பு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முகப்புரை திருத்தப்பட்டது இதில் தான். முகப்புரை ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கும். திருத்தப்பட்டது இதெல்லாம் திருத்திருப்பாங்க. திருத்தது இந்திரா காந்தி. முகப்புரை திருத்தப்பட்டது. வேற முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருப்பாங்க? அடிப்படை கடமை சுரன் சிங் கமிட்டி பரிந்துரையின்படி சேர்க்கப்பட்டிருக்கும்ல, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதில் தான். இதெல்லாம் பெரிய பெரிய சேஞ்சஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பெரிய சேஞ்சு, முகப்புரையை திருத்தினது பெரிய விஷயம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியலிருந்து ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்? மொத்தம் 5. கல்வி, ஷார்ட் எழுதுங்க, கல்வி, காடு, வனவிலங்கு. கல்வி, காடு, வனவிலங்கு, எடைகள் மற்றும் அளவீடுகள், நீதி நிர்வாகம். இந்த 5 விஷயத்தை மாற்றிருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்டேட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டு பார்த்துருப்போம். சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 100 இப்போ இருக்கிறது, சரிங்களா? ஸ்டேட்டில் எத்தனை லிஸ்ட் இருக்குது? 61 இப்போது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் 52 இப்போ இருக்கிறது, சரிங்களா? 1950 எவ்வளோ இருந்துச்சு? ஸ்டேட் லிஸ்ட்டில் 66 இருந்திருக்கும், கன்கரண்ட் லிஸ்ட்டில் 47 இருந்திருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 97 இருந்திருக்கும். இதில் ஒரு 3 ஆட் ஆகிருக்கும் சென்ட்ரலில். இப்போ இங்கேருந்து ஒரு 5 விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, இங்கே கொண்டு வந்துட்டாங்கல்ல, -5 ஆகும். அதனால் 66 61 மாறி இருக்கும். இதில் 5 கூடும்போது என்ன ஆகும்? 47 52 மாறி இருக்கும். இது மாறினது தான் வந்து பார்த்தீங்கன்னா 1976 42nd அமெண்ட்மெண்ட். இதை பண்ணது யார் அப்படின்னா இந்திரா காந்தி. இந்திரா காந்தியோட பிறந்தநாள் என்ன நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க? தேசிய ஒருமைப்பாட்டு தினம், நவம்பர் 19. இந்திரா காந்தி பர்த்டே. தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் 19 அன்னைக்கு ஓப்பன் பண்ண ஒரு பேங்க் பாரதிய மகிழா வங்கி, பாரதிய மகிழா பேங்க். நவம்பர் 19 ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணவர் யார்? நவம்பர் 19 ஐ திங்க் 2013 பாரதிய மகிழா பேங்க் மன்மோகன் சிங் ஓப்பன் பண்ணியிருப்பார். பிறந்தநாள் யாருடைய பிறந்தநாள் அப்படின்னா இந்திரா காந்தியோட பிறந்தநாளை முன்னிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. பாரதிய மகிழா வங்கி பெண்களுக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட வங்கி, பெண்களின் முன்னேற்றத்திற்காக, சரிங்களா?